முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இன்றைய தினம் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்க? விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், பொதுவாகவே கோடை விடுமுறை காலங்களில் கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் என்பது சுற்றுலா பயணிகளின் தலைகளாகவே காணப்படும் ஒரு பகுதியாகவே இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக அதிகமாக சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். அதே போன்றுதான் தற்போது பார்த்தமையானால் இன்று கோடை விடுமுறையினுடைய கடைசி கட்டத்தில் இருந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் இங்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் தற்போது கூடியிருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக பிரதமர் வருகை காரணமாக இங்கு பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் என்பது இருந்த ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிந்தது. குறிப்பாக முக்கடல் சங்கமிக்கக்கூடிய பகுதி, அதே போன்று வாவத்துறை, கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலை சுற்றிய பகுதிகள் என பல்வேறு இடங்களுக்கும் செல்வதற்கான கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது வெகுவாக 3 நாட்களும் குறைவாகவே காணப்பட்டது. இந்நிலையில் பார்த்தமையானால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்துடன் தற்போது இந்த சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக அந்த சன்வியூ பாயிண்டில் அமர்ந்து இருந்து அங்கிருந்து சூரிய உதயத்தினை பார்த்து ரசித்தனர். இருப்பினும் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயம் என்பது அவர்களுக்கு சிறிது தாமதமாகவே காணப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து சூரிய உதயத்தையும் பார்த்து அதன் பின்பு கடலில் குளித்தும் தற்போது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.